தி ஹிந்துவின் நேயர்களுக்கு வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அக்கட்சியிலிருந்து விலகி புதிதாக ஒரு இயக்கத்தை துவங்கியிருக்கும் நிலையில் அந்த கட்சி எதிர்காலத்தில் தமிழகத்தில் என்ன விதமான தாக்கங்களை ஏற்படுத்தப் போகிறது, தற்போது என்ன நிலையில் தமிழக அரசியல் களம் இருக்கிறது, அந்த சூழலில் அவர் உள்ளே இறங்கியிருக்கிறார், குறுகிய காலத்திலும் அவர்கள் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதெல்லாம் குறித்து தி ஹிந்து நாளிதழின் டெபுட்டி ரெசிடென்ட் எடிட்டர் டி சுரேஷ்குமார் அவர்களோடு உரையாடுவோம். சுரேஷ், வணக்கம். வணக்கம் முரளி. இப்போ அண்ணாமலை ஒரு புதிய கட்சியை துவங்குவதாக அறிவித்திருக்கிறார். ஒரு நீண்ட காலமாக கிட்டத்தட்ட 6 வருடங்களாக பாரதிய ஜனதா கட்சியில் பயணித்தவர் திடீரென மாதிரியான ஒரு முடிவை எடுப்பதற்கு என்ன காரணம்? 6 ஆண்டு காலம் அவர் பாரதிய ஜனதா கட்சியோடு பயணித்தார். ஆனால் அது 4 ஆண்டு தலைவராகவே இருந்தார், மாநில தலைவராகவே செயல்பட்டார். மாநில தலைவராக செயல்பட்ட போதே அவருடைய எண்ணங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தனித்துவமான ஒரு சிந்தனை தான் அவருக்கு இருந்தது. எப்படின்னா, நான் இங்கே ஒரு தேசிய கட்சியோடைய மாநிலத்து யூனிட்டோடைய மேலாளராக வரல, ஐம் நாட் அ ரீஜனல் மேனேஜர் ஃபார் அ நேஷ்னல் பார்ட்டி அப்படின்ற ஒரு துறையில் தான் அவர் பேசிட்டு இருந்தார் தொடர்ந்து. இன்னொன்று, அவரை பொறுத்த வரைக்கும் கட்சியை வளர்க்கணும், இந்த கட்சியை ஆட்சிக்கு பக்கத்தில் கொண்டு போய் நிற்க வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்தது அவருக்கு. ஸோ அதோடைய ப்ராசஸில் அவர் என்ன பண்ணார்னா, கூட்டணி கட்சிகளை பகைச்சிட்டார், குறிப்பாக அஇஅதிமுகவை. அவரை பொறுத்த வரைக்கும் அஇஅதிமுகவும் ஒரு ஊழல் சக்தி தான், அவர்களை சுமக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு கிடையாது. இந்த இரு திராவிட கட்சிகள் திமுக அதிமுக 2 பேரும் எதிர்த்தால்தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு இங்கே ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு அவர் நம்பினார். அதன் விளைப்பாடு தான் 2024 அதிமுக அவங்கள விட்டு விலகிய பிறகு இவர் நாம் ஒரு கூட்டணி அமைப்போம் அப்படின்னு முதல் முறையாக தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியோட தலைமையில் ஒரு என்டிஏ அமைக்கப்பட்டது. நீங்கள் 2014 அது தேமுதிக தலைமையில் ஏற்பட்ட ஒரு அணியை தவிர பிஜேபியோட அணி கிடையாது. அதனால் 2024 அவர் பிஜேபி தலைமையில் ஒரு அணி அப்படின்னு வச்சுட்டு 11% வாக்கு வங்கி பெற அளவுக்கு, பிஜேபி மட்டுமே பெற அளவுக்கு அதை எடுத்துகிட்டு போனார். சீட்டு வரலன போது என்ன ஆயிடுச்சுன்னா, தேசிய தலைமையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தது, நமக்கு சீட்டு வேணும், ஓட் ஷேர் அடுத்தது, இதுதான் அவங்களுக்கு முக்கியம். அதனால் அவங்க ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, அதிமுகவோட மீண்டும் கூட்டணி வைக்கணும்னு போது இவருக்கு அதில் விருப்பம் இல்லை. ஏன்னா இவர் பிரசிடெண்ட்டாக இருக்கும் போது என்ன சொன்னார்னா, அதிமுகவோட கூட்டணி வைத்து தான் நம்ம செல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் என் பதவியை ராஜினாமா கூட பண்ணுன்னு சொல்லிட்டு இண்டோர் மீட்டிங்லேயே சொல்லியிருக்காரு. அதை நம்மளும் ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த எண்ணம் தான் அவருக்கு இருந்தது. அப்புறம் இவர் தலைவராக கன்டினியூ பண்ணால் அதிமுகவோட கூட்டணி என்பது சாத்தியம் கிடையாது. நான் திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் இவருக்குமே ஒரு தனிப்பட்ட மோதலே இருந்தது அங்கே. அந்த ஒரு காரணத்தினால இவங்க என்ன பண்ணாங்க, நயனா நாகேந்திரனை தலைவராக போட்டுட்டு அதிமுக கூட்டணி திரும்ப வரும்போது பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு வருஷம் 1.5 வருஷம் இவர் பார்த்தீங்கன்னா பெரிய ரோல் ப்ளே பண்ணல கட்சியில். இவர் பிஜேபியில் இருக்கிறதுக்கான ஒரு ஆக்டிவாக இல்லை. இன்ஃபேக்ட் அந்த கூட்டணி வச்ச உடனே இவர் யூகே போயிடுறார், ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்கு அங்கே போயிடுறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து வராரு. தேர்தல் சமயத்தில் கூட அவர் அதுக்கு வேலை செஞ்சாரா அப்படின்னு கூட்டணிக்குன்னு பார்க்கும்போது, அவர் 6 தொகுதி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஆனால் 6 தொகுதியில் என்னால் வேலை செய்ய முடியாது, எனக்கு ஒரு சில பர்சனல் ரீசன்ஸ் இருக்குது, அப்பா உடம்பு சரியில்லை, அதெல்லாம் அதுலேருந்து விலகிக்கிறேன் அப்படின்னார். பிறகு அவர் போட்டி போடணும்னு நினச்ச சிங்காநல்லூர் தொகுதியை அவருக்கு ஒதுக்கலை. இப்போ ஒரு 2 மாதம் முன்னாடியே அவர் தேசிய தலைமைக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறார். அந்த லெட்டரில் இந்த மாதிரி அதிமுக நமக்கு ஒதுக்குன சீட்டில் நம்ம ஜெயிக்க முடியாது, பெரிய மாற்றம் ஒன்றும் வரப்போகிறதில்ல, நம்மளும் சரி, நம்மளை நம்பி வந்த கூட்டணி கட்சி தமிழ் மாநில காங்கிரஸுக்கும் சரி, இவங்க கொடுத்த சீட்டு எல்லாமே வெற்றி பெற முடியாத ஒரு சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் தேர்தல் முடிஞ்ச பிறகு நான் ராஜினாமா பண்ணிவிடுன்ற ஒரு ஹிண்ட் அப்பயே கொடுத்துட்டாரு அவங்க தேசிய தலைமைக்கு. அந்த ஒரு கடிதம் எழுதினார். ஆனால் கேம்பெயின் பண்ணார், ஒரு சில இடத்துல போயிட்டு பிரச்சாரம்லாம் பண்ணியிருந்தார் இவர். பிறகு தேர்தல் முடிவுகள் நம்ம பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் 3% கீழே ஒரு ஓட் ஷேர் போயிடுச்சு. ஒரே ஒரு தொகுதியில் ஜெயித்தாங்க, அதுக்கு ஒரு 1000 ஓட்டு கீழே உதகமண்டலத்தில். ஸோ இதோட விளைவாக அவர் இப்போ இதுதான் சரியான கருணா, நம்ம வெளில போயிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து இப்போ வெளில போயிருக்கார். இப்போ பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் என்னதான் பெரிய ஒரு சக்தி வாய்ந்த கட்சியாக இல்லாட்டினா கூட அது ஒரு தேசிய கட்சி. அந்த மாதிரி ஒரு தேசிய கட்சியில் மாநில தலைவராக இருந்து கூட உங்களால் வெற்றியை காண்பிக்க முடியவில்லை அப்படிங்கிற நிலையில் நீங்கள் தனித்து என்ன விதமான வெற்றியை பெறப்போகிறீங்க, என்ன ஒரு துணிச்சலில் அவர் இப்படி ஒரு கட்சியை துவங்குறாரு? பாரதிய ஜனதா கட்சி இங்கே தமிழ்நாட்டில் ஒரு தேசிய கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் அவர்களுடைய நடத்துகின்ற அரசியலுக்கும் ஒத்துப்போகவில்லை. அதுதான் இருக்கக்கூடிய யதார்த்தம். ஏன்னா இப்போ இந்த தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விஜய் வெற்றி பெற்றார், திமுகவுக்கு ஓரளவுக்கு இப்போ ஓட் பர்சன்டேஜ் வந்தது, அதிமுகவுக்கு வந்ததே தவிர பாஜக படுதோல்வி அடைந்து விட்டது. 4 சீட்டு இருந்த இடத்துல 1 சீட்டுக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. அப்போ அந்த ஆன்டி பிஜேபி ஆன்டி காங்கிரஸ் என்ற தேசிய அளவில் இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள் இல்லாத ஒரு அரசியல் இங்கே கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் பண்ணிட்டாங்க. இது இந்த 2 தேசிய கட்சிகளுமே
இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுடைய உதவி இல்லாமல் இவங்களால பெருமளவில் வெற்றி பெற முடியல. அது காரணம் பாரதிய ஜனதா கட்சியுடைய அந்த இந்துத்துவா பாலிடிக்ஸ். அவங்க எடுக்கக்கூடிய ராமர் கோவிலோ இல்லை மற்ற சித்தாந்தங்களோ இங்கே எடுபடல. ஈவன் திருப்பரங்குன்றத்தில் கூட அவங்க எடுத்த நிலைப்பாடு இங்கே மக்களுக்கு வந்து அது வந்து பிடிக்கலன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு ஓட்டோடைய எலெக்ஷன் ரிசல்ட் வந்து அப்படி தான் நமக்கு காட்டுது. ஸோ அந்த ஒரு அவங்களோட மும்மொழி கொள்கை அல்லது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் எல்லாமே வந்து ஒரு யூனிஃபார்ம் இதாக கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது. இங்கே தமிழக மக்கள் வந்து குறிப்பாக, ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் பிரதானமாக எடுத்து வந்தது மாநில சுயாட்சி, மாநில உரிமை, ஃபெடரல் ரைட்ஸ் இப்படிலாம் எடுத்துகிட்டு போகும்போது இதுக்கும் அதுக்கும் ஒரு மேட்ச் ஆகாத ஒரு நிலைமையில் இருக்குது. அதனால் அந்த பிஜேபியோட பாலிடிக்ஸ் இங்கே எடுப்படலை. அதனால் அது தேசிய கட்சியோட தலைவராக இருந்தாலும் கூட இவரால் பெரிய அளவில் வெற்றி பெற முடியல. இப்போது அதை விட்டு விலகி வந்த பிறகு தேசியம் சார்ந்த ஒரு அரசியல், ஆனால் அது திராவிட குணங்களும் அதில் அடங்கும், ஆனால் இந்துத்துவ அரசியலாக இருக்காது. அந்த ஒரு நிலைப்பாடில் தான் அவர் இப்போ முயற்சி பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிற கடைசி பாயிண்ட் வந்து ரொம்ப முரண்பாடுகளோட மூட்டையாக இருக்குது. ஒரு தேசிய அரசியலை பேசிக்கொண்டு சுயாட்சி பேசக்கூடிய, ஒரு தன்னாட்சியை பேசக்கூடிய திராவிட அரசியலையும் அவரால் எப்படி முன்னெடுத்து செல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்புறம் இன்னொரு கேள்வி என்னென்னா, அண்ணாமலை என்று ஒருவர் அறிமுகமாகி அனைத்து மக்களிடம் சென்று சேர்வதே வந்து பாஜகவோட கட்டமைப்பை பயன்படுத்தி தான். அப்படி இருக்கும்போது தனியாக வந்து நீங்கள் சொல்கிற மாதிரியாக தேசியத்தை பேசித்துக்கொண்டு எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு இடம் இருக்கும்? அதில் நீங்கள் சொல்கிறது அண்ணாமலைக்கு பாஜக கட்டமைப்பு இருந்தது என்பது உண்மை. ஆனால் அது போக இவர் தனியாக அவர்கிட்ட ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொண்டார். ஏன்னா நீங்கள் அவர் தலைவராக செயல்பட்ட காலத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஜேபியோடைய ஸ்ட்ரக்சர், பிஜேபி ஐடி விங் அதோட சப்போர்ட் இருந்தது. இது போக இவர் ஒரு அண்ணாமலை ஆர்மி அப்படின்னு ஒரு வர்ச்சுவல் வாரியர்ஸை ஒன்று கிரியேட் பண்ணிட்டார். முதல்ல அண்ணாமலை ஆர்மினே ஒரு குரூப் இருந்தது. அது போக இவர் தனியாக ஒரு ஐடி விங் வந்து இவருக்கு ஆதரவாக செயல்பட்டது. இங்கே சென்னையில் அண்ணா நகரத்தை மையமாக வச்சு அவங்க வந்து செயல்பட்டு இவர் போகின்ற இடம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரோன் ஷாட்ஸ்லாம் எடுத்து போடுறது, இவருக்காக அதிகமாக குரல் கொடுக்குறது. ஸோ இதெல்லாம் பண்ணாங்க. இது வந்து பேரலாக வந்து உங்களுக்கு பிஜேபியை மீண்டு பாலிடிக்ஸ் வந்து அண்ணாமலை சென்ட்ரிக்காகவே இருந்தது. ஸோ அந்த ஒரு சக்ஸஸை இவர் கொண்டு வந்தார். அது காரணம் பிஜேபி கட்டமைப்பு மட்டும் இல்லை, இவருடைய தனிப்பட்ட செல்வாக்கு, இவருக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் அவங்களெல்லாம் பயன்படுத்தி அதையும் அவர் கொண்டு வந்தார். ஸோ அது ஒரு பாயிண்ட். நீங்கள் இன்னொன்று கேட்டது தேசிய அரசியலையும் இங்கே இருக்கக்கூடிய திராவிட அரசியல், அதுவும் குறிப்பாக மாநில சுயாட்சி இதெல்லாம் எப்படி செயல்படுத்த விட முடியும் அப்படின்னாக்கா அதில் ஒரு சில சிரமங்கள் இருக்க செய்யும். ஏன்னா இப்போ இவர் வந்து நீட்டில் என்ன முடிவெடுக்க போகிறார், மும்மொழி கொள்கையில் என்ன முடிவெடுக்க போகிறார், அதை வந்து எதிர்பாரா இவர் கடையில் ஒரு விஷயத்தை கோடி காட்டியிருக்காரு. நீங்கள் திடீர்னு வந்து ஹிந்தியை வந்து சிபிஎஸ்இ ஸ்கூலில் அறிமுகப்படுத்துறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. ஆமாம், அதை என்ன பாதையிலே செல்வாரான்னு தெரியல. அதை என்ன சொல்கிறாருன்னா, இப்போ உடனடியாக இந்த ஆண்டுலேருந்து நீங்கள் கொண்டு வரும்போது அதில் பிரச்சனை வருது, நீங்கள் தள்ளி வைங்க, இது வந்து நீங்கள் பிறகு வந்து நீங்கள் பொறுமையாக நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் தான் சொல்லியிருக்காரு. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இருமொழி கொள்கை அப்படின்றது தான் எல்லா கட்சிகளுமே வந்து பெரும்பாலான கட்சி அதில் தான் உறுதியாக இருக்காங்க. இப்போ அண்மையில் வந்து தாவேகா கூட அதில் தான் உறுதியாக இருக்காங்க. அவங்களுமே வந்து இருமொழி கொள்கையை தான் நாங்கள் ஆதரிப்போம் என்ற ஒரு நிலைப்பாடை வந்து பப்ளிக்காக எடுத்திருக்காங்க. இனிமேல் அவங்க வந்து பிஎம் ஸ்ரீலாம் என்ன மாதிரி நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்றது பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆனால் இங்கே வந்து அந்த 2 லாங்குவேஜ் பாலிசி அதுதான் இம்பார்ட்டன்ட்ன்ற மாதிரி பேசுகிறாங்க. பிற மாநிலங்களில் கூட பார்த்திங்கனாக்கா அண்மை காலங்களாக இருமொழி கொள்கையை தான் அவங்களுமே முன்னெடுத்துறாங்க. கர்நாடகா இருக்கட்டும், வெஸ்ட் பெங்கால் அல்லது மகாராஷ்டிரா எல்லா இடத்துலையுமே அவங்களுமே வந்து ஹிந்தி திணிப்பை எதிர்க்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சி ஹிந்தி திணிப்பு கிடையாது, ஆனால் ஒரு 3வது மொழி ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும், அது வந்து உங்களுடைய ஒரு இந்திய மொழியாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு இது கொண்டு வராங்க. இப்போ இவர் இதை எப்படி கடுமையாக எதிர்ப்பாரா? அதே போல் நீங்கள் திரு மோடியோடைய கொள்கையும் இல்லை அவருடைய பாலிசி டிசிஷனை இவர் கடுமையாக எதிர்ப்பாரா? இதெல்லாம் பார்க்கணும். ஆனால் அவர் இன்றைக்கி இன்னொரு உதாரணமாக சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுக்கு வந்து கர்நாடகாவில் காவேரி பிரச்சனை வரும்போது நாங்கள் வந்து உண்ணாவிரதமே நடத்தியிருக்கோம். இங்கே அன்றைய பாரதிய ஜனதா கட்சி அரசை எதிர்த்தே நாங்கள் வந்து உண்ணாவிரதம் பண்ணோம். ஸோ மாநில இஷ்யூவை அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்றாரு. ஸோ இவர் இங்கே வெற்றி பெற வேண்டும் அல்லது இங்கே வந்து ஓரளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் இவர் இந்த மாதிரியான பாலிசி தான். இங்கே இருக்கக்கூடிய ஏற்கனவே 2 திராவிட கட்சிகள் எடுத்தது, இப்போது தாவேகா எடுத்துக்கொள்கிற கொள்கை, இதை ஒட்டி தான் இவர் அரசியல் செய்தால்தான் இவரால் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆக முடியுமே தவிர, இதை மீறி இவர் வந்து ஆன்டி பெரியார், நடுவில் ஒரு கட்டத்தில் ஒரு பிஜேபி தலைவராக இருக்கும்போது சொன்னார் இல்லையா, பெரியாரோட சிலையை வந்து நம்ம ஸ்ரீரங்கத்து வாசல்லேருந்து எடுத்துகிட்டு அதை வேற எங்கேயாவது வைக்கணும், அந்த இடத்துல இருக்கக்கூடாது, அவ்வளவு கடுமையான ஒரு விஷயங்களையோ, அல்லது இவர் வந்து தஞ்சாவூரில் ஒரு மாணவி இறந்த போது அதை வந்து மத ரீதியாக மடைமாற்றினார். அதை வந்து ஒரு வேணும்னே அதை வந்து ஒரு கன்வர்ஷன் ஆங்கிள்லேயே கொண்டு போய் கடைசியில் சிபிஐ ப்ரோப்லேயே அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கக்கூடாது என்று ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொண்டு வரும்போது
அங்கே கேஸை போட்டது ஒரு கிறிஸ்டியன் என்ஜிஓன்னு ஒரு தவறான ஒரு தகவலும் சொல்லி அது பேரில் ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த கேஸ் இன்னமும் சுப்ரீம் கோர்ட் ஸ்டேல இருக்குது. பட் அந்த கேஸ் நிலுவையில் தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த பாலிசியெல்லாம் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் எடுத்துகிட்டு வர முடியாது. நீங்கள் அந்த ஹிந்துத்துவா இல்லாமல் தேசியவாதம் அப்படின்னும் போது உங்களுக்கு மக்களுக்கு பெரும்பாலும் அதில் பிரச்சனை வராது. தேசியவாதம் நம்ம வந்து இந்தியர்கள், தமிழ்நாட்டில் வாழ்கின்ற நம்ம இந்தியர்கள் அப்படின்ற போது அதில் ப்ராப்ளம் வராது. ஸோ அந்த மாதிரி ஒரு கொள்கையை தான் அவங்க வந்து இவர் முன்னெடுத்துறோன்னு நம்ம நினைக்கிறேன். அவருடைய இன்னைக்கு பேச்சில் வந்து 2-3 பெயர்களை சொன்னார். ஒன்று அப்துல் கலாம், ரஜினிகாந்த், அந்த மாதிரி பெயர்களெல்லாம் ரொம்ப மதிப்புக்குரியவர்களாக அவர் பேசினார். அதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ரஜினிகாந்த் சொன்ன ஆன்மீக அரசியல், அவரை ஊழல் இல்லாத ஒரு அரசு, இது போன்ற விஷயங்களை முன்வைத்து அவர் வந்து தன்னுடைய கட்சியை முன்னெடுத்துட்டு போகிறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது. ஆமாம், அந்த ரஜினிகாந்த் அவர் வந்து ரொம்ப கான்ஷியஸாக தான் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, திரு ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போதே ஒரு பரவலாக பேசப்பட்ட ஒரு விஷயம் இருந்தது. திடீரென்று ஒரு நாள் ரஜினிகாந்த் என்ன சொன்னார்னா, கட்சி தொடங்குவேன், நான் முதலமைச்சராக இருக்க மாட்டேன், ஒரு இளைஞரை கொண்டு வருவேன், ஒரு இளைஞர், படித்த இளைஞர், அவரை நான் வந்து முதலமைச்சராக கொண்டு வரணும் போது அப்போதைய காலத்திலே திரு அண்ணாமலை வந்து ஐபிஎஸ் பொறுப்புலேருந்து ராஜினாமா பண்ணி வந்து ஒரு சில மாதங்கள் தான் ஆனதுனால இவர் தான் அந்த இளைஞர்ன்ற ஒரு பேச்சு பொருளாக அப்பயே ஆச்சு. அன்றைய காலகட்டத்தில் இவர் வந்து என்ன சொன்னார்னா, நான் ரஜினிகாந்தை பார்த்தேன் என்று சொன்னாலும் சரியாக இருக்காது, அவரை பார்க்கவில்லை என்று சொன்னாலும் சரியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு இது அவாய்ட் பண்ணுறாரு. ஆனால் இன்றைக்கி அதை அவர் ஸ்பெசிஃபிக்காக ரீகால் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறேன்னா, நான் பிஜேபியில் சேர்வதுக்கு ஒரு நாள் முன்னாடி திரு ரஜினிகாந்த் என்னை கூப்பிட்டு நீங்கள் இருங்க, ஒரு நாள் பொறுத்துங்க, வந்துடுங்க இங்கே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதோட இது என்னென்னா, ரஜினிகாந்த் கோடிட்டு காட்டிய அந்த கேண்டிடேட் நான் அப்படின்றது ஒரு மறைமுகமாக உறுதிப்படுத்துவது. அது மட்டும் இல்லாமல் திரு ரஜினிகாந்தோட ஆதரவு இப்போதும் எனக்கு இருக்கிறது அப்படின்றத ஒரு இன்டைரக்டாக காட்டுறாரு. அது வந்து இப்போதைய காலகட்டத்தில் நீங்கள் குறிப்பாக திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் ஒரு சர்ச்சையே எழுந்தது. திரு ரஜினிகாந்த் வந்து ஏதோ ஒரு வகையில் திரு விஜய் முதல்வரானதை ரசிக்காமல் போயிட்டாரோ அப்படின்ற ஒரு சர்ச்சை ஏற்பட்டு அவரே அதுக்கு விளக்கமாக கொடுத்தாரு. ஸோ இந்த இது போது ரஜினி ஃபேன்ஸ் வர்சஸ் விஜய் ஃபேன்ஸ்ன்றது இன்னமும் ஓடிக்கிட்டு இருக்கும்போது திரு ரஜினிகாந்த் வந்து என்னை அழைத்தார், என்னை வந்து அவர் கட்சியில் சேர சொன்னார் அப்படின்னு இவர் சொல்கிறது, அவருடைய ஆதரவு எனக்கு இருக்கும் அப்படின்றத சொல்கிறது. பட் அந்த ஸ்பிரிச்சுவல் பாலிடிக்ஸ் அப்படின்றது இவர் வந்து முழுமையாக அதிலேருந்து விலைப்பட மாட்டார். ஏன்னா இவரே சொல்கிறது நான் ஸ்பிரிச்சுவல் மேனுன்னு தான் சொல்கிறார். இவர் வந்து பழைய பேட்டிகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்பிரிச்சுவல், திரு மோடியோ ஸ்பிரிச்சுவல் தான் அப்படின்ற அந்த ஸ்பிரிச்சுவலிசத்தை நோக்கி பேசுகிறாரு. ஆனால் அது டிவைசிவ் ஸ்பிரிச்சுவலிசமாக இருக்குமா, வேற ஒரு மதத்தை வந்து நிறுத்தி மக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு அரசியல், அந்த மாதிரி அவர் வந்து செயல்பட மாட்டார் அப்படின்ற ஒரு எண்ணம். திரு அப்துல் கலாமை இவர் எடுப்பதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஒரு 25 வருஷம் முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த 2000 மில்லேனியம் சில்ட்ரனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஐகான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்துல் கலாமாக இருந்தார். அவர் தான் வந்து இப்போ பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது அவர் மேலே நிறைய மாணவர்களுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு இருந்தது. பல பள்ளிகள், பல கல்லூரிகளில் அப்துல் கலாம் வந்து ஒவ்வொரு தடவை பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது இங்கே வரும்போதெல்லாம் மாணவர்களே உரையாடுவார். ரொம்ப சாஃப்ட் மேனரில் இது பண்ணுவார், பசங்களுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி பேசுவார். திரு கலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜனாதிபதி மறைந்த பிறகு கூட்டமாக மக்கள் வந்து தன் வீட்டிலேருந்து ஒருத்தர் இறந்த மாதிரி ஒரு ஃபீலிங் நடந்தது. கலாம் அவர் இறந்த போது தான் அந்த ஒரு ஃபீலிங் இருந்தது. நிறைய இடத்துல அவரோட படத்தை வச்சு பூஜையாக பண்ணிட்டு இருந்தாங்க, அவர் வந்து ஒரு அஞ்சலி செலுத்திட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தது. ஸோ அந்த கலாமுடைய சப்போர்ட் பேஸ் இளைஞர்களை முதல்ல ஈர்த்த ஒரு பர்சனாலிட்டினா தமிழ்நாட்டில் இந்த மில்லேனியமில் அவர் தான். அதையும் அவருடைய சைலண்ட்டாக டேப் பண்ணுறாரோ, அதனால தான் திரு கலாம் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் பப்ளிக் பாலிசின்னு அவர் சொல்கிறதும் அதுக்காகவோ இருக்குமோ. ஏன்னா கலாம் வந்து ஒரு உங்களுக்கு எந்த விதமான ஒரு பொலிட்டிக்கல் டிவைசிவ் கேரக்டராக இல்லாமல் எல்லாரோட ஏற்கப்படக்கூடிய ஒரு நபராக இருக்கார். அதனால் அதையும் நம்ம முன்னிறுத்தி இப்போது இளைஞர்கள் நம்ம வந்து ஈர்ப்போம் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கலாம். அண்ணாமலை தொடர்பாக வேறு சில கேள்விகளும் இருக்குது. இன்னொன்று வந்து இன்றைக்கி கல்ட் பாலிடிக்ஸை பற்றி பேசுகிறாரு, ஒரு வழிபாட்டு அரசியல் அப்படிங்கிறது. திரு அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்குள் வருவதற்கு முன்பாக அந்த கட்சிக்குள்ளே, அதாவது குறிப்பாக மாநிலத்துக்குள்ளே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே எந்த ஒரு தலைவரும் ஒரு வழிபாட்டு மனநிலையை ஏற்படுத்தலை. இவர் வந்த பிறகு தான் அது வந்தது. அப்படி இருக்கும்போது இவர் எப்படி அதை செய்வார் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொன்று வந்து இவர் டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்லாம் சில செய்தியாளர் சந்திப்புகளை வச்சு சில கோப்புகளை தான் வெளியிட்டார். அந்த தருணத்தில் அவர் கட்டியிருந்த கடிகாரம் பற்றி சில கேள்விகள் எழுப்பப்பட்டன. அது ஒரு சர்ச்சை தான். அப்படிலாம் இருக்கும்போது இவர் முன்வைக்கக்கூடிய அரசியலுக்கும் இவர் பேசுகிற பேச்சுகளுக்கும் முரண்பாடு இருக்குது. முரண்பாடுகள் இருக்கும். நீங்கள் சொல்கிற முரண்பாடு வந்து ஏற்படும். அதை பற்றி ஒரு சில பேர் கேள்வி எழுப்பலாம். எப்போ எழுப்புவாங்கன்னா, இவர் நல்ல வெற்றி அடைகிறாரு, இதில் வந்து நிறைய இவருக்கு ஈர்ப்பு வருது, நிறைய பேர் வந்து இவர் கட்சியில் இவரோட இயக்கத்தில் சேர்றாங்கன்னும் போது அந்த முரண்பாடுகள் நிச்சயமாக எடுத்து வைப்பாங்க. ஏன்னா இது நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் ஏற்கனவே பொதுத்தளத்தில் இருந்தக்கூடிய ஒரு விஷயன்றதுனால
இவர் தன்னை வந்து நான் சொன்ன மாதிரி அண்ணாமலை ஆர்மின்னு வச்சுக்கிட்டு தன்னை ஒரு பர்சனாலிட்டி சென்ட்ரிக் பாலிடிக்ஸாக தான் போனார். அவர் இன்றைக்கி யூஸ் பண்ண கல்ட்டுன்ற வார்த்தை எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா திரு விஜய் வந்து தன்னை ஒரு கல்ட்டில் லீடர் மாதிரி தான் கொண்டு போகிறாங்க. ஏன்னா அவர் வந்து பொதுவாக யாரோட இன்ட்ராக்ட் பண்ணுறதில்ல, பொது வழியில் அவ்வளோவா வரதில்லை. மக்களுக்கும் அவருக்கும் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. அதாவது நான் சொல்கிறது ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸு அது இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த ஒரு எமோஷனல் கனெக்ட் கொடுத்து ஒரு கல்ட் ஃபிகர் திரு விஜய் எது சிந்தனை சார்ந்த டிஸ்டன்ஸுமே இருக்கு. அவர் என்ன நினைக்கிறாரு, ஆமாம், என்னன்னே தெரியாது. அப்போ அவர் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து அவர் எது செய்தாலும் சரி என்று நம்பக்கூடிய மக்கள் இருக்காங்க. அவர் எந்த வேலையும் செய்யலைன்னா கூட தவறு இல்லை அப்படின்ற கூட அந்த மனப்பான்மையிலே இப்போ நிறைய பேர் இருக்காங்கன்ற நம்மளே பார்க்குறோம். அந்த கல்ட் இது வேண்டாம். ஒரு சித்தாந்த அடிப்படையிலையோ இல்லை ஒரு கொள்கை அடிப்படையிலையோ ஒரு இளைஞர்கள் வந்து நம்ம பின்னாடி வரணும். ஸோ அந்த கல்ட்டுன்றது அவர் அந்த மீனிங்கில் பார்க்குறாரோன்னு தோணுது எனக்கு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இவர் வந்து ஏற்கனவே பிஜேபி லீடராக இருக்கும்போது டிஎம்கே ஃபைல்ஸ்லாம் அவர் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா அண்ணாமலையோடைய செயல்பாடுகள் வந்து நியூஸ் சைக்கிளில் அவர் இருப்பார். அதாவது செய்தி வந்து அவரை சுற்றியே தான் இருந்தது. அந்த காலகட்டத்தில் எதிர்கட்சி அப்படின்னாலே அண்ணாமலை, எதிர்கட்சி தலைவர் என்றாலே அண்ணாமலை தான் இருந்தது. திரும்ப பிஜேபிக்கு 4 சீட்டு தான் அசம்பிளியில். எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர் அப்போ வந்து அதிமுகவுடைய உள்கட்சி பிரச்சனைனால அதெல்லாம் மாட்டினதால பெரிய லெவலில் திமுகவுக்கு எதிர்ப்பு காட்டல. இவர் அதை அழகாக கேபிட்டலைஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு அப்போசிஷனாக இருந்தபோது உங்களுக்கு தொடர்ந்து திமுகவை பற்றி விமர்சனம் அதெல்லாம் வந்து பொதுவில் வச்சுக்கிட்டு இருக்கும்போது டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணார். கவர்னர்கிட்ட போய் ஒரு பெட்டி நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் எதையும் பர்சீவ் பண்ணல. நான் சிபிஐயில் கூட போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னாரு. பட் எதுவும் பெருசாக பர்சீவ் பண்ணல. அந்த சமயத்தில் தான் ரஃபேல் சர்ச்சை வந்து ரஃபேல் வாட்ச் செந்தில் பாலாஜி தான் கேள்வி எழுப்புறாரு. இவர் கட்டிகிட்டு இருக்க வாட்சோட விலை என்ன, அதுக்கான பில் தர முடியுமா அப்படின்னு. பிறகு அதுக்கு நான் பில் தரேன்னு சொல்லிட்டு தான் இவர் நான் செலவு பண்ண அக்கௌண்ட்டெல்லாம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் ரிலீஸ் பண்ணுறாரு. ஆனால் அந்த பில் ப்ராப்பராக வந்து கடைசி வரைக்கும் கொடுக்காம அது வந்து நான் செகண்ட் ஹேண்டில் வாங்கின ஒரு 3 லட்ச ரூபா கொடுத்து வாங்கினுறாரு. பட் இதை சொல்லும் போது இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நான் ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவன், என்கிட்ட காசுலாம் கிடையாது. இன்றைக்கி மாநில கட்சியாக நான் வந்து இயங்கணும்னா என் வீட்டு வாடகை எல்லாமே நண்பர்கள் கொடுக்குறாங்க. அதுவும் எவ்வளோ சொன்னேன்னா மாதந்தோறும் 7 லட்சத்துலேருந்து 8 லட்சம் அப்படின்னு சொல்லும்போது கடும் விமர்சனத்துக்கானாங்க. ஏன்னா அந்த மாதிரி நண்பர்கள் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. உங்களுக்கு மாதந்தோறும் வந்து ஒவ்வொரு நண்பனும் 50,000மோ 1 லட்சமோ கூட்டும் போது 7 லட்சம் 8 லட்சம் லெவலில் யாரும் மாதம் செலவு பண்ணக்கூடிய நண்பர்கள் கிடைக்க போகிறதில்ல. ஆனால் இவர் அதை சொன்னார். இப்போ நாளைக்கு இவர் பொது தளத்தில் திரு விஜய் அவர்களை கடுமையாக விமர்சிக்கும் போது தாவேகா தரப்பிலே இதெல்லாம் வந்து எடுத்து மீண்டும் வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோஸ்லாம் திரும்ப வெளில வரும். கடைசியாக ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். ஏற்கனவே தமிழக அரசியல் களத்தில் திமுக அதிமுகன்னு 2 பெரும் கட்சிகள் இருக்குது. இப்போ விஜய் வந்து முதலமைச்சராகவும் ஆகிவிட்டார். அவங்க கொஞ்ச காலத்துக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சக்தியாக இருப்பாங்க. சீமான் என்னதான் வந்து தோற்றுவிட்டாலும் கூட அவருடைய கட்சியும் களத்தில் இருக்குது. இப்போது 5வதாக ஒரு முனைக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கும்? இல்லை, இவரை பொறுத்த வரைக்கும் இது அண்ணாமலை என்பதனால் இதுக்கு வாய்ப்பு இருக்கும்ன்ற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை தோன்றுறது. அது ஏன் சொல்கிறேன்னா, இவர் வந்து நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நியூஸ் சைக்கிளில் தன்னை வச்சுக்கக்கூடிய திறமை படித்தவர். அந்த ஒன்று இவர் படித்திருக்கார், ஒரு முன்னாள் ஐபிஎஸ். அது போக இவர் வந்து படித்தது பார்த்திங்கன்னா பிஎஸ்டி காலேஜ் அண்ட் தென் ஐஏஎம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் படிக்கிறார், எம்பிஏ படிச்சிருக்காரு. அப்போ ஒரு படித்த ஒரு இளைஞர் அதை ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி, அதுவும் வந்து இவர் வந்து ரொம்ப ஒரு கராரான ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. சிங்கம் அப்படின்னு தான் இவர் வந்து கர்நாடகாவில் சொல்லுவாங்க. கர்நாடகா சிங்கம் அப்படின்னு தான் இவருக்கு பேரே இருந்தது. அப்போ அந்த ஈர்ப்பில் வந்து போகக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் ஏற்கனவே நீங்கள் பார்க்கும்போது பிஜேபியில் கூட நிறைய இளைஞர்கள் பட்டாளம் வந்து இவர் பின்னாடி வந்தது. இந்த ஒரு ஈர்ப்பு இருக்கும். அப்போ ஒரு பக்கம் ஒரு சினிமா நட்சத்திரம் திரு விஜய்க்கு வந்து இருக்கக்கூடிய ஒரே பலம் தான் ஒரு பிரபலமான சினிமா நட்சத்திரம், அதை நோக்கி போகிறார். இன்னொரு பக்கம் 2 பழைய திராவிட கட்சிகள் அதோட தலைவர்கள்லாம் வந்து பல்வேறு, அதாவது தலைமையும் சரி பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தலைமையும் சரி எல்லாரும் வந்து 60 வயது 70 வயது 75 வயது தாண்டிய நபர்களாக இருக்காங்க. அப்போ அவங்களால வந்து இளைஞர்களை ஈர்க்க முடியுமா? இப்போ நீங்கள் அடுத்த கட்ட நகர்வுன்னு பார்க்கும்போது திரு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அங்கே பிரச்சனை என்ன, அவரோட உள்கட்சி விவகாரத்தை இன்னமும் அவரால் சரி செய்ய முடியல. ஸோ அவருக்கு ஒரு ட்ராபேக் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஏடிஎம்கேலேருந்து ரிசைன் பண்ணிவிட்டு நிறைய பேர் டிவிக்கே போகிறாங்க. அப்போ அந்த ஒரு கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. இன்னொரு பக்கம் இவர் வந்து டிஎம்கேல திரு உதயநிதி ஸ்டாலினோட பாலிடிக்ஸ். அப்போது திரு விஜயா திரு உதயநிதி ஸ்டாலினா திரு அண்ணாமலையா அப்படின்னு ஒரு வட்டம் வரும்போது இங்கேயுமே ஒரு ஸ்கோப் இருக்கும். அந்த அறுவடை பண்ணுறதுக்கு ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டை அறுவடை பண்ணுறதுக்கும் 2 இந்த பழைய கட்சிகள் வேண்டாம் புதிய கட்சியை நோக்கி போகிற ஆட்களோடும்
அந்த ஒரு பர்சன்டேஜ் வந்து இவர்கிட்ட வரும்ன்ற அவர் நம்புகிறார். அதுக்கான வாய்ப்புகளும் இப்போதைக்கு இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு அது எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் வரும்? ஏன்னா இவர் கூட வந்து பழைய பிஜேபி லீடர்ஸே திரும்பவும் போய் இணைஞ்சாங்கன்னா அப்போது மக்களுக்கு வந்து இது பாஜக தான் வேற ஒரு ரூபத்தில் வருதோ அப்படின்ற ஒரு ஐயமும் ஏற்படும். ஸோ இவர் கூட யாரெல்லாம் சேர போகிறாங்க, இவர் இந்த முதல்ல பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டாக என்ன ஒரு ஆக்டிவிட்டீஸ்லாம் எடுக்க போகிறாரு, பிறகு இது அரசியல் கட்சியாக தோன்ற போது என்ன செய்ய போகிறார். அதில் இப்போ நீங்கள் நம்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் அவர் சொன்னது வந்து, நம்ம கட்சியில் யாருமே வந்து நிரந்தரமாக எம்எல்ஏவோ எம்பியாவோ இருக்க முடியாது, எல்லாருக்கும் ஒரு கால கெடு நம்ம வைப்போம், 2 டேர்மோ 3 டேர்மோ அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இதெல்லாம் வரும்போது நமக்கும் ஒரு நாளைக்கு வாய்ப்பு கிடைக்கும், ஒரு எம்எல்ஏ ஆகிறது. ஏற்கனவே இடதுசாரி கட்சிகளில் இருந்தால் கூட அந்த மாதிரி நம்பி யாரும் போகிறதே இல்லை. அது காரணம் இடதுசாரி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடியது நீங்கள் வந்து முதல்ல உழைக்கணும். ரொம்ப கடுமையாக நீங்கள் உழைத்து கட்சியோடைய சித்தாந்தங்களை புரிஞ்சுக்கிட்டு அங்கே வந்து நீங்கள் சம்பளம் இல்லாமல் நீங்கள் வேறு செய்ய தயாராக இருக்கணும். முதல்ல அதாவது உங்களை வந்து பொது உடைமைக்காக நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு பல போராட்டங்களில் நீங்கள் முன்னெடுத்தணும். எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாத அரசியல் செய்யும் போது நீங்கள் அங்கே எம்எல்ஏ ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அது இல்லாமல் அங்கே வந்து அவங்க கூட்டணியை நம்பி தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால நீங்கள் அதிகபட்சம் ஒரு 8 பேரையோ 10 பேரையோ அவங்களால நிற்க வைக்க முடியும். பட் இவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன், நான் வந்து ஒரு வந்து அலையன்ஸ் இல்லாமல் போகிறேன், இல்லை வந்து என் தலைமையில் அலையன்ஸ் ஏற்பட போது உங்களுக்கு ஒரு 150 பேருக்கோ 180 பேருக்கோ அதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது அதை பார்ப்பாங்க அவங்க. இப்போது கடந்த கேள்வியோட தொடர்ச்சியாக கேட்குறேன். நீங்கள் சொன்ன எல்லாமும் போக அவருக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் எந்த செக்மெண்ட்டை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க? இது எனக்கு தெரிஞ்சு படித்த செக்மெண்ட்டில் இருப்பாங்க. படித்து பட்டம் பெற்ற செக்மெண்ட் அது ஒன்று இருக்கும். ஏன்னா இவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஃபார்மர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படின்ற அந்த ஒரு ஈர்ப்பு இருக்கும். இளைஞர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இளைஞர்கள் படித்த வர்க்கம், இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போதைக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் திரு விஜய் ஈர்த்த அளவுக்கு இவரால் ஈர்க்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி வந்து பிஜேபி இருக்கும்போது ஒரு சில சமுதாயத்தை சார்ந்த ஒரு சில ஓட்டெல்லாம் அவருக்கு நேச்சுரலாக வந்திருக்கும். இப்போ அது வருமா, அங்கேருந்து மோடிஜியை விட்டுட்டு அண்ணாமலைஜி கிட்ட வருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதனால் பெண்கள் நமக்கு தெரியல. ஏன்னா பெண்கள் வந்து இன்றைக்கி அறுவடை பண்ணது முழுக்க இவர் பண்ணிட்டார். இது போக ஓபிசி செக்ஷன்ஸ், ஏன்னா நீங்கள் ஒரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவேக்கால இப்போ வந்து போஸ்ட் போல் அவங்க கேபினெட் ஃபார்மேஷனில் பார்க்கும்போது ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு தலித் பிராமின் ஆக்சஸ் ஒன்று கொண்டு வரப்பட்டிருக்கு. அது கூட ஓபிசியும் இருக்குது. அப்போது உங்களுக்கு வந்து ஒரு 8 மந்திரி அவங்க வந்து பட்டியலினத்தை சார்ந்தவர்கள்ன்ற போக்கும்போது உங்களுக்கு இது எங்கேயாவது ஓபிசி கன்சல்டேஷனில் கொண்டு போய் மற்ற கட்சிகளை விட்டுறமோன்ற ஒரு எண்ணமும் இருக்குது. ஸோ இவர் ஒரு பவர்ஃபுல்லான ஓபிசி கம்யூனிட்டியை சார்ந்தவர், கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு நபராக இருக்கார். ஸோ அந்த ஓட்டுமே இவருக்கு வரும். அந்த ஓபிசி செக்ஷன்ஸ்லேயும் ஒரு சில சப்போர்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். மிக்க நன்றி சுரேஷ். தொடர்ந்து அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதை பற்றி நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த எபிசோட்ல எல்லாம் விவாதிக்கலாம். நன்றி. நிச்சயமாக நன்றி.